சிங்கப்பூருக்கு நீங்க பணம் அனுப்பணுமா இல்ல சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு நீங்க பணம் அனுப்பணுமா அதிகமா கட்டணங்கள் எல்லாமே மத்த ஆப்ஸ் எல்லாமே வசூலிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவலையில இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா அந்த கவலை இனிமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கிய வழியாக தான் என்பிசிஐ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், மத்த ஆப்புக்கு பதிலா இந்த யூபிஐ பே நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம், இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ நார்மலாவே இந்தியாவுல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வரும்போது யூபிஐ மூலியமா நிறைய ஆப்கள்ல இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஜிபே, போன்பே, பேடிஎம், பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆப் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது இந்திய அளவுல அதிகமான ஒரு பிரபலம் அடைஞ்ச ஆப்களாகவும் இருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது அதிக பேராவில் இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. இது இந்தியா மட்டும் கிடையாது, சர்வதேச அளவிலையும் மற்ற வெளிநாடுகள்லையும் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது இப்போ பிரபலம் அடைஞ்சுக்கிட்டும் இருக்கு. அந்த வகையில தான் இப்போ இந்தியாவில இருந்து சிங்கப்பூருக்கு அமௌண்ட் அனுப்பணும், சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய ஆப் இருக்கு. ஆனா அதுல நீங்க ஒரு 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 100 ரூபாய் வரலுமே அந்த சார்ஜஸ் அப்படின்றத போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த விஷயங்களை அதிருப்தி தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில தான் என்பிசிஐ யூபிஐ பே நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு கிட்டத்தட்ட 3 பேங்க் மட்டும்தான் இன்க்ளூடா இருந்தது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பேங்க் மட்டும்தான் இப்போ இன்க்ளூடா இருந்தது. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 13 பேங்க்குகளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல HDFC, கோட்டக் மஹிந்திரா பேங்க், அது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி நிறைய பேங்க் இப்போ அடிஷனலா ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இந்த யூபிஐ பே நவ் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா டிரான்சாக்ஷன் அப்படின்றத பண்ணிக்க முடியும். அதுவும் கட்டணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 100 ரூபாய் வரலுமே சார்ஜஸ் ஃபைல் பண்றாங்க. ஆப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 1 ரூபாயில இருந்து மேக்சிமம் 3 ரூபாய் வரலும் மட்டும்தான் சார்ஜஸ் எல்லாமே பிடிப்பாங்க அப்படின்றதும் இங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு யூபிஐ பே நவ் அப்படின்றத மற்ற வங்கிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலா நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அது மூலியமாவே நம்ம இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றத பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இனிமே எல்லாருமே சிங்கப்பூருக்கு அமௌண்ட் அனுப்புறதா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடியவங்க இங்க அமௌண்ட் அனுப்புறதா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வச்சே நம்ம ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜஸ்லயே பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆப் முழுக்க முழுக்க இந்தியாவிற்கும் துபாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் மேலும் இந்த அமௌண்ட் அனுப்புற விஷயத்துல நிறைய சார்ஜஸ் ஃபைல் பண்றதுனால நிறைய பேருக்கு நிறைய சிரமம் ஏற்படுறதுனால அதையும் சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்குல இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.